அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்ற நாம் குர்ஆனின் 24வது சூரத்துன் நூர் அதனுடைய 37வது வசனத்தின் ஒரு பகுதியை பார்ப்போம். இதன் பிரகாரம் அல்லாஹ் கூறுவது என்னவென்றால், எவ்வித வணிகமோ வியாபாரமோ அவர்களை அல்லாஹ்வுடைய துதிப்பிலிருந்தும் அல்லாஹ்விற்காக தொழுவதை விட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத் சதகா செய்வதை விட்டும் திசை திருப்பாது. ஜகாத் செய்வதை விட்டும் திசை திருப்பாது. இன்ஷா அல்லாஹ் தஆலா நாமும் அவர்கள் போலவே அல்லாஹ்வோட பாதையில் தொழுதும் துதிப்பு செய்து கொண்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜகாத்தும் கொடுப்போம். அல்லாஹ்வின் திருப்தி அடைவதற்காகவே நாம் முயற்சி செய்து கொண்டே இருப்போம். இப்பொழுது துதிப்பு என்றால் வெறும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இது சொல்லிக்கொண்டே இருப்பதே கிடையாது. நியாயமாக நடந்து கொள்ளுதல், பிறருடைய மனசை புண்படுத்தாமல் நடந்து கொள்ளுதல், அல்லாஹ்வை அஞ்சி நல்லபடியாக ஒரு நல்ல முஸ்லீமாக நடந்து கொள்வதே இதில் அல்லாஹ்வின் துதிப்பாகும். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதை போல இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.